அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அதிலே சுமார் 2 மாதத்திற்கு மேலாக நாம் பதிவுகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த நல்லறம் தொடரிலே நாம 2 நூல்களை கற்று வந்தோம் தற்போது. அதிலே அருங்கலச் செப்பு, அதன் பிறகு தத்துவார்த்த சூத்திரம். இப்ப அருங்கலச் செப்பு நூல் இன்னும் குறைவான குறட்பாக்களே மீதி இருக்கிறதால முதல்ல அருங்கலச் செப்பு நூலினை நாம் முடித்து விடலாம். இனி பதிவுகள் தொடர்ச்சியாக வரும். ஏற்கனவே தொடர்பு விட்டு போயிருந்ததால நாம் சந்திக்க இயலாமல் போனது. தொடர்ந்து நீங்கள் தங்களுடைய ஆதரவினை நல்கி நாம் இணைந்து சமண அறத்தை பயில்வதற்கு உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட நாட்களாக பதிவுகள் செய்யப்படாமைக்கும் என்னுடைய மன்னிப்பினை கோரிக்கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் அருங்கலச் செப்பு நூலிலே இருந்து நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் இந்த 3 தலைப்புகளிலே இருக்கின்ற குறட்பாக்களை பற்றி நாம் பார்த்தோம். இல்லறத்தார் இவற்றை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதனை இந்த நூல் மிக விரிவாக கூறுகிறது. ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் எழுதிய ரத்தன கரண்டக சிராவகச்சாரம் என்ற நூலிலும் இதற்கு அது மூல நூலாகவும், வடமொழியிலே இருந்த நூல் மூல நூலாகவும், அருங்கலச்சிப்பு நூல் அதனுடைய வழி நூலாகவும் கருதப்படுகிறது. எனவே இந்த 2 நூல்களையும் இணைந்தே நாம் கற்று வருகிறோம் என்பதனை நம்ம பார்த்தோம். அதிலே தற்போது அதற்கு அடுத்த தலைப்பான சல்லேகனை என்கின்ற தலைப்பினை நாம் பார்க்க இருக்கிறோம். சல்லேகனை என்பதை கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறைய. இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இப்போது சல்லேகனை குறித்து நாம் அது கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம். சல்லேகனை என்பது தமிழிலே பார்த்தீங்கன்னா வடக்கு இருத்தல் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த வடக்கிருத்தல் என்ற சொல்லும் சல்லேகனையும் ஒன்றுதான். அங்கு வடநாட்டிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அங்கு சமண முனிவர்களை பராமரிக்க வாய்ப்பில்லாத நிலையிலே இல்லறத்தார் இருந்த பொழுது அங்கிருந்து முனிவர் பத்ரபாகு தெற்கு நோக்கி வந்தார். அவ்வாறு அவர் வந்த பிறகு இங்கே அந்த வடக்கிருத்தல் என்பது அவர்கள் உயிர் துறக்கின்ற நேரத்திலே அனைத்தையும் முழுமையாக உணவு முதற்கொண்டு அனைத்தையும் முழுமையாக விட்டுவிட்டு வடக்கு நோக்கி இருந்து தங்களுடைய ஆன்மாவினை முழு தூய்மையாக்கி சல்லேகனை ஏற்று இறப்பு ஏற்படுகிறது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த சல்லேகனை என்பது என்ன, அதனை ஏற்பது எப்படி, அதனுடைய நியதிகள் என்ன என்பதை குறித்து இந்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். சல்லேகனையை எப்போது ஏற்க வேண்டும்? ஒருவர் சல்லேகனையை ஏற்பது என்பது எந்த நேரத்திலே அவர்கள் ஏற்க வேண்டும்? இடையூறு, ஒழிவு, இல் நோய், மூப்பு இவை வந்தால் கடை துரத்தல் சல்லேகனை. சல்லேகனைனா என்ன? அது வாழ்க்கையிலே இளமை பருவம் முதல் நாம் பல இல்லற பணிகளுக்காக உழவு முதலான தொழில்களை எல்லாம், வாணிப முதலான தொழில்களை எல்லாம், அரசாங்க உத்தியோகம் போன்ற தொழில்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அவற்றிலிருந்து ஓய்வு பெறுகிறோம் அல்லது அதை தன்னுடைய சந்ததியினருக்கு ஒப்படைத்து விட்டு ஓய்வு எடுக்க வேண்டிய காலம் வந்து விடுகிறது. அந்த காலம் சில காலம் வரைக்கும் யாருக்கும் சுமை இல்லாமலும் அந்த இருப்பவருக்கு நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமலும் இருக்கும். ஆனால் அந்நிலை தொடர்வதில்லை. வயதின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ மூர்ப்பு ஏற்படும் பொழுது அங்கு மற்றவர்களுடைய உதவியினை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது.
அது இயற்கை தான். அது எல்லோருக்கும், எல்லா உயிர்களுக்கும் வரக்கூடியது தான். ஆனால் நம் ஆண்மனை மேம்படுத்த வேண்டும். பிறவிகள் தெரியும் நமக்கு. எண்ணற்ற பிறவிகளிலே நாம் உழன்று இப்போது மனித பிறவி என்ற ஒரு பிறவி எடுக்கிறோம். இப்போதுதான் நமக்கு கர்மங்களை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மற்ற பிறவிகளிலே அந்த வாய்ப்பு கிடையாது. தேவ பிறவியில் கூட அது கிடையாது. அப்போது நம்முடைய இறப்பு நல்ல விதயத்திலே அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருப்போமானால் இந்த சல்லேகனை ஏற்க வேண்டும். ஓயாத துன்பம், இடையூறு என்பது அது. ஒழிவு இல் நோய், தீராத நோய். எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் அந்த நோய் குறைவதே கிடையாது. நமக்கும் கஷ்டம், நம்ம பராமரிக்கிறவங்களுக்கும் கஷ்டமான நிலைமை ஏற்படுகிறது. மூப்பு, மிகவும் வயதாகி நம்முடைய நடமாட்டம் மிக குறைவாக ஆகிவிட்ட நிலையிலே இவை வந்தால் கடைத்துரத்தல் சல்லேகனை. அப்போது தொழில் புரிவதையும் உணவையும் கடைசியாக துறந்து விடுதல் சல்லேகனை. இறப்பு நேரத்திலே இந்த சல்லேகனையை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது சமணத்திலே கூறப்பட்டிருக்கின்ற ஒரு முறையாக காட்டப்படுகிறது. ரத்னாகர ஸ்ராவச்சாரத்தில் இதே கருத்து 122வது காதையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். உபசர்கே துர்பிக்ஷே ஜர சிருஜாயாம் சனி பிரதிகாரே தர்மாய தனு விமோச்சன மகோ சல்லேகனாமார்யா. சல்லேகனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போது? உபசர்க்கம். உபசர்க்கம் என்றால் தெரியும். வெளியிலும் இருந்தும் உள்ளே இருந்தும் வருகின்ற இன்னல்கள். பார்சுநாதர் காவியத்தை படிக்கும்போது உபசர்க்கத்தை பற்றி அனைவருமே நல்லா தெரிந்து கொண்டு கபடம் செய்த உபசர்க்கம் அது வெளியே இருந்து வருவது. அதுபோல வெளியிலே இருந்து வருகின்ற இன்னல்கள், உள்ளேயே இருக்கக்கூடிய இன்னல்கள், இவையெல்லாம் உபசர்க்கம். அந்த உபசர்க்கம் நேரும் போது அல்லது துர்பிக்ஷம் நோய், பொறுக்க முடியாத நோய் ஏற்படும் பொழுது, பஞ்சம் நேர்ந்த போது, அங்க பத்ரபாக முனிவர்லாம் அங்கிருந்து தெற்க வந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த போல உணவு இல்லாத நிலை ஏற்படும் பொழுது சமுதாயத்திலே, வயது முதிர்ந்த நிலையிலே, மருத்துவம் செய்த போதும் தீர்க்க முடியாத நோய் ஏற்பட்ட போது, பொறுக்க முடியாத நோய், அதே நேரத்தில் மருத்துவம் செய்தாலும் தீராமல் இருக்கிறது என்றால், அறச்சிந்தனையோடு சல்லேகனை ஏற்று உபவாசம் மேற்கொண்டு சரீரத்தை விடுவது சல்லேகனை என்று கூறப்படுவது. அந்த நேரத்தில் இந்த வார்த்தை நம்ம பார்க்கணும். தனு விமோச்சன, உடல் உடல் தனு என்று கூறப்படுவது. அந்த தனுவினிலிருந்து நாம் விடுபடுவோம். நமக்கு ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துட்டோம். நாம் என்பது ஆன்மாதான். அந்த ஆன்மா பல உடல்களை எடுத்துக்கொண்டு இந்த பிறவியிலே சுற்றி வருகிறது. அதனால இந்த சரீரம் என்பது இந்த பிறவிக்கான. அந்த சரீரத்தை விட்டு அடுத்ததொரு சரீரத்தை நாம் ஏற்க வேண்டியிருக்கிறது. மோட்சம் போற வரைக்கும் அதுதான். அந்த சரீரத்தை விடுவது என்று அதற்குத்தான் இதுல அந்த வார்த்தையை சல்லேகனையில குறிப்பிடுகிறார். அந்த சல்லேகனை நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் 2 வகையாக நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒன்று காய சல்லேகனை. காயம் என்றால் உடல். காய சல்லேகனை. அது என்னன்னா, உபவாசம் முதலிய விரதங்களை மேற்கொண்டு சரீரத்தை ஒடுக்குவது. முதல்ல சரீரத்தை, அதனுடைய புலன் இன்பங்களை எல்லாம் நாம் ஒடுக்கி விடுவது, வெளி தோன்றாமல் அடக்கி வைப்பது. அது உபவாசத்தால் நடக்கக்கூடியது. உபவாசம் மற்ற விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு சரீரத்தை ஒடுக்கி அதன் மூலமாக சல்லேகனையை முடித்துக் கொள்வது. அது காய சல்லேகனை. அதற்கு அடுத்ததாக கஷாய சல்லேகனை. கஷாயம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். குரோதம், மானம், மாயை, லோபம், இந்த 4 கோபமும் கர்வம் முதலிய பண்புகளும், வஞ்சகம் அல்லது அந்த கபடம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பும், பொருள் ஆசை, உலோபம், பொருள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது என்ற அந்த கருமித்தனம் அல்லது லோபம், அதுவும் இவை 4 கஷாயம் என்று சொல்வார். அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த கஷாய சல்லேகனை என்பது ஒரு பிரம்மச்சாரி நிலையில இருப்பவர்கள் இப்போது மேற்கொள்கிறார்கள். 12 வருடங்களுக்கு அதனை எடுத்துக்கொள்கிறார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது படிப்படியாக உணவினை
கடைசி நேரத்தில் உணவினை துறப்பார். அது வரைக்கும் அவங்க நியமம் வைத்துக் கொள்வார்கள். ஒரு வேளை உணவு, இல்லைன்னா ஒரு வேளை மாலை நேரத்திலே தண்ணீர் மட்டும் அருந்துதல், பால் மட்டும் அருந்துதல், இவற்றை போன்றவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள. உங்களுக்கு அதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நடுவில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஏறக்குறைய அந்த முனிநிலைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவர்கள் அந்த கஷாய சல்லேகனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் கடைசி நேரத்தில் அவர்கள் உணவினையும் ஒடுக்கிவிட்டு உயிர் துறப்பார். இது கொஞ்சம் நீண்ட ப்ராசஸ் இருந்தாலும் இது ஒரு பயிற்சியும் நீண்ட காலத்திற்கு அவற்றை நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்வதற்கு இது உதவுகிறது. அதனால் இந்த 2 வகையான சல்லேகனைகளை கூறுகிறார்கள். இவை இரண்டும் முக்தி பாதை தான். இவை உடலை ஒடுக்கும். கஷாயங்கள் குறைக்காமல் சமதாபாவம் ஏற்படாது. நீங்கள் எடுத்ததும் காய சல்லேகனை என்று சென்றால் அது ஏற்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதனால், முடியாத நேரம், ரொம்ப வயசாகி போச்சு, இனிமேல் நடமாடவே முடியாது என்ற நிலையில காய சல்லேகனை மேற்கொள்கிறார்கள். பிரம்மச்சரி போன்ற ஒன்று நடமாடி நல்லா உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கும் பொழுதே இந்த சல்லேகனை விரதத்தை மேற்கொண்டுள்ளார், கஷாய சல்லேகனையாக. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கஷாயங்களை விட்டால் தான் சமதாபாவம் ஏற்படும். மீதி இருக்கக்கூடிய நாட்களிலே தூய மனோபாவம் அல்லது ஆன்ம தூய்மை ஏற்படுவதற்கு அந்த சமதாபாவம் உதவி செய்கிறது. அந்த சமதாபாவம் என்று சமாதி ஏற்படாது. சமாதி என்பது அமைதியான மரணம். எந்த விதமான மனதிலே கிளேசங்கள் இல்லாத ஒரு மரணத்தை தான் நாம் சமாதி என்று குறிப்பிடுகிறோம். அதனால் அந்த சமாதி மரணம் என்ற அது போன்ற மரணமானது சமதாபாவம் இருந்தால்தான் அது வாய்க்கும். அதனால கஷாய சல்லேகனையும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த 2 வகையாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 146வது குறட்பாவிலே தேவர் பெருமான் கூறுவது அந்த இவற்றை எவ்வாறு செய்வது என்று. இருவாய்க்கண் நான்கும் பெறுவாம் என்று எண்ணி மறு ஆய நீக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அதற்கு ஒரு இலக்கு இருக்கும். நாம் எதை பெறுவதற்காக இதை செய்கிறோம். இறுதி காலத்தில் நான்கும் என்று சொன்னால் அனந்த நான்மை, அனந்த நான்மையை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே மறு ஆய நீக்கப்படும். தீயவற்றை அவற்றை முழுவதுமாக நீக்கிவிடுதல் வேண்டும். ஆய்வு செய்து தீய விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இப்போ அனந்த நான்மையை இலக்காக கொண்டுதான் இந்த சல்லேகனை நடைபெறுகிறது. இப்போ அனந்த நான்மை அதே பிறவியில் கிடைச்சிருமானா அது சொல்ல முடியாது. அது வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த 5ஆம் காலத்தில் அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறோம். அப்போ இப்போ ஏன் சல்லேகனை ஏற்பட வேண்டும்? அது ஏற்கனவே நம்ம இஷ்டோபதேசத்தில் படிச்சிருக்கிறோம். இஷ்டோபதேசத்தை படிக்கும் பொழுது நாம் ஒருவருக்காக ஒரு நண்பருக்காக காத்திருக்கின்ற பொழுதிலே ஒருவர் 2 பேர் காத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வெயில்ல நின்றுட்டு அவர் வராரான்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருவர் நிழலிலே நின்று கொண்டு அவர் வரவினை எதிர்நோக்கி இருக்கிறார். அப்ப இது யாருடைய துன்பம் அதிகமாக இருக்கும், யாருக்கு துன்பம் இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல இந்த சல்லேகனை ஏற்பட்டு தேவ பிறவியை நாம் அடைவது நிழலிலே நாம் காத்திருப்பது போன்றது. இவற்றையெல்லாம் சல்லேகனை போன்ற தூய எண்ணங்களிலே நம்முடைய மனம் போகாமல் நாம் செய்த ஒரு சில தவறுகளால் நரக பிறவி கூட வாய்க்கலாம். அந்த மாதிரி போய் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அங்கு நரகத்தில் இருக்கக்கூடிய கொடிய துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால அனந்த நான்மையை இலக்காக கொண்டு இந்த சல்லேகனையை நாம் ஏற்கிறோம். அதே பிறவியில் நாம் கிடைக்காவிட்டாலும் கூட அதை நோக்கிய பாதையிலே நாம் செல்வதற்கு சல்லேகனை உதவி செய்கிறது. அந்த கிரியாதிகரணம் தப பலம் சகல தர்ஷின சுதுவதே தஸ்மாத் யாவத் விபவம் சமாதி மரணே பிரதியதீதவ்யம். அதே கருத்து தான் இங்க 123வது காதையிலே நமக்கு ஆச்சாரியஸ்ரீ சொல்வதும். மரண காலத்திலே சந்நியாசம் ஏற்று தீட்சையை பெற்றுக்கொள்வது தவத்தின் பலன் என்று அனைத்து மார்க்கங்களிலும் கூறப்பட்டுள்ளது. நம்ம சமணத்தில் தான் மட்டுமில்லை, பல மார்க்கங்களிலே தூய நிலையினை பெறுவதற்கு சந்நியாசத்தை ஏற்றுக்குங்க, தீட்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய இதில் என்ன இருக்குன்னு சொன்னா,
அந்த சந்நியாசம் எந்த வடிவிலே நாம் ஏற்பது என்று சொன்னால் சல்லேகனை வடிவிலே நாம் ஏற்பது. அது முனிநிலை ஏற்காதவர்கள் சொல்லக்காக போயிட்டு முனிநிலை ஏற்கணும். அதுதான் தபம் அல்லது துறவு. அது ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையிலே இருக்கிறோம். அதுக்கு பயிற்சி நாம் செய்யவில்லை. அப்ப என்ன செய்யணும்? தன் சக்திக்கு ஏற்றவாறு சல்லேகனையை ஏற்பதற்கு முயல வேண்டும். காய சல்லேகனையோ அல்லது கஷாய சல்லேகனையோ. கொஞ்சம் நல்ல உடல் நலத்தோடு இருப்பவர்கள் கஷாய சல்லேகனையிலே ஆரம்பிக்கலாம். காய சல்லேகனை என்றால் இறுதி நேரத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுக்கு நம்ம விளக்கங்களை ஆச்சாரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச வரையில நான் சொல்றேன். அதனால நம்ம சக்திக்கு ஏற்ற சல்லேகனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதிலே கூறுகிறார்கள். அப்பதான் சமாதி மரணத்தை நாம் அடைய முடியும். அதற்கடுத்த 147வது குறட்பாவிலே பற்றொடு செற்றமே அற்றம் தொடர்பாடு முற்றும் துறக்கப்படும். எப்படி என்ன செய்யணும்? சல்லேகனை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நாம் என்ன செய்யணும்? பற்றினை நீக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு உறவினர் வீடு முதலிய தொடர்புகள் ஆகிய பற்றுகளை முழுவதுமாக நீக்குதல் வேண்டும். நம்ம அகப்பற்று புறப்பற்று என்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய. அகத்திலே வரக்கூடியது விருப்பு வெறுப்பு, இங்க புறத்திலே இருக்கக்கூடியது உறவினர் வீடு போன்றவையெல்லாம். அக புறப்பற்றுகளை விளக்க வேண்டும். முழுவதுமாக விளக்குவது முனி நிலையிலே நிகழ்கிறது. சல்லேகனையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் விருப்பு வெறுப்பினை விட வேண்டும். வேண்டாதவர் மீது வெறுப்போ வேண்டியவர்கள் மீதான விருப்போ நாம் கொள்ளக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு இதுல தெரிவிக்கிறாங்க. பற்றொடு செற்றமே பற்றொடு செற்றமே அற்றம் தொடர்பாடு முற்றும் துறக்கப்படும். இங்கு விருப்பு வெறுப்பு உறவினர் வீடு முதலிய தொடர்புகள் இதிலிருந்து நாம் முழுவதுமாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு கூறுவதை பார்க்கிறோம். அதுதான் பற்று நீக்கல் என்பது. இதுக்கு அடுத்த அந்த கருத்தினை நம்ம ரத்னகட சாவச்சாரமும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்நேகம் வைரம் சங்கம் பரிகிரகம் சாபகாய சுத்தமனா ஸ்வஜனம் பரிஜனம்பி ச சாந்த்வா சமயேத் பிரியயர்வ வசனை. ஸ்நேகம் நட்பு, வைரம்னா பகை, சங்கம்னா கூடியிருப்பவர்கள், பரிகிரகம் பற்று என்று சொல்லக்கூடியவர். இதெல்லாம் அதாவது சல்லேகனை ஏற்பவர் தனது புதல்வன் மனைவி முதலானோர் மீதுள்ள பாசத்தை விட வேண்டும். சிநேகம் விரோதிகள் மீதான பகைமையை விட வேண்டும். அதே போல நாம் சார்ந்திருக்கின்ற வீடு நிலம் கால்நடை செல்வம் தனம் தானியம் முதலியவற்றின் மீதான புறப்பற்றுகளையும் அகப்பற்றுகளையும் விட வேண்டும். சமதாபாவத்துடன் அனைவரிடமும் அன்புடன் விருப்பு வெறுப்பு இல்லாம அனைத்து உயிர்களிடமும் மன்னிப்பு கேட்டும் அவற்றை மன்னித்தும் ஏற்ற விரதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சல்லேகனை ஏற்பது என்பது அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம். சல்லேகனையை ஏற்கின்ற ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட பகைமையோடு இருந்திருப்பார். அவங்க வீட்டில் பேசாம கூட இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு இவர்களுக்கும் எந்த உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர் அவர்களிடமும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்துல நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவதாக பார்க்கலாம். மன்னிப்பு கேட்டும், அதுதான் இந்த இடத்துல சொன்னாங்க. அனைத்து உயிரிடமும் மன்னிப்பு கேட்டும் அவற்றை மன்னித்தும். அதே போல அவங்க தான் தப்பு செய்திருப்பாங்க, அதுதான் உண்மையாகவும் இருக்கும். அதை நம்ம வைரமாக மனது உள்ளே பகையாக வைத்திருப்போம். அதையும் நாம் விட்டுவிட்டு அவர்களை மன்னிக்க வேண்டும். நம்மிடம் பகையாக இருப்பவர்கள் நம்ம மேல தப்பு இருந்தாலும் அவங்க மேல தப்பு இருக்குதான்னு சொல்ல முடியாத இடத்துல நம்ம போய் மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் சமதாபாவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பிறரே தவறு செய்திருந்து நம் விரோதமாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து அதன் பிறகு சல்லேகனை ஏற்பதுதான் முறையாக இருக்கும் என்று நமக்கு
ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவதாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனையின் அழிவு அகற்றி மாதவன் கண் மீள்வு இன்றி ஏற்றுக்கொள்ளல். ஆலோசனா நம்ம முனிவர்களுக்கு கூட இது கூறப்படுவதை தத்துவசாஸ்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது பிராயச்சித்தம் செய்வது அல்லது பிரதிக்கிரமணம் செய்வது என்று சொல்வார். பிரதிக்கிரமணம் தான் செய்த தவறுக்கு கழுவாய் தேடுவது, அதைத்தான் பிரதிக்கிரமணம் என்று சொல்வார். அந்த பிரதிக்கிரமணத்திலே இந்த ஆலோசனை என்பதும் அங்கு கூறப்படுகிறது. இன்னும் சில விஷயங்கள் தவத்திலே கூறப்படுகின்றன. இங்கு சல்லேகனை ஏற்றவர் ஏதாவது தன்னை மீறி ஏதாவது ஒரு தவறானது அந்த ஏற்றுக்கொண்ட சல்லேகனையிலே தவறு நிகழ்ந்து விடுமையானால் அதை தனது குருவிடம் மறைக்காமல் கூறி பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டு மீண்டும் விரதம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி தவறை செய்தாச்சு, ஏதோ சல்லேகனை ஏற்ற பிறகு குடும்ப விஷயமாக ஒன்றுத்துல தலையிட வேண்டி வந்துவிட்டது, அப்ப அது தவறு தான். ஏன்னா எல்லா பற்றியும் விட்டுட்டு தான் இருக்கணும் சல்லேகனை என்பது சொல்லியிருக்காங்க. இப்ப அவ்வாறு நிகழுமானால் அந்த விஷயத்தை தான் யாரிடம் சல்லேகனை ஒரு குருவிடம் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குருவிடம் மறைக்காது கூறி அதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதனையும் கேட்டு அதனையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று இதிலே கூறுகிறார்கள். அதுதான் ஆலோசனை என்று கூறுவது. குருவிடம் கேட்டு மாதவன் கண், மாதவன் என்றால் தவத்திலே இருக்கின்ற அந்த ஆச்சாரியர், அவரிடம் மீள்வு இன்றி ஏற்றுக்கொள்ளல், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிராயச்சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இதிலே கூறுகிறார். ஆலோச்சிய சர்வமேன கிருத காரிதனுமோதம் ச நிர்விஜ்யாம் ஆரோபயான் மகாவிருத்தமா மரணஸ்தாகினி சேஷம். அதற்குத்தான் இந்த இடத்துல அந்த கருத்தை சொல்லும் பொழுது, தான் இதற்கு முன்பு செய்வதற்கு இசைவு தந்த கிருத காரித அனுமோதம், தானே செய்வது, பிறரை வைத்து செய்வது, பிறர் செய்வதற்கு நாம் அனுமோதம் செய்வது, அதாவது அனுமதிப்பது அல்லது அதை ஏற்றுக்கொள்வது. ஒரு சில விஷயங்களை நாமே செய்தா தப்புன்னு நினைப்போம், ஆனா அதை பிறரை வச்சு செஞ்சா அதுவும் தப்பு. யாரோ ஒருத்தர் அந்த தப்பை செய்துட்டு வந்தா அதை ஏற்றுக்கொள்வதோ அல்லது அது அனுமதி முதல்ல முன்கூட்டி அனுமதி கொடுக்கறதா இருந்தாலும் இல்லை செய்துட்டு வந்து சொன்னாங்கன்னா சரி பரவாயில்லன்னு சொல்றதோ அனுமோதம், அதுவும் செய்யக்கூடாது. அந்த எல்லா பாபச் செயல்களின் குறித்து எந்தவித வஞ்சனையின்றி, இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்றுக்கொண்ட பிறகு மட்டுமல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நம்ம சல்லேகனைக்கு வரணுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த எந்தவித வஞ்சனையின்றி ஆலோசனை செய்து குருவிடம் தான் செய்த அனைத்தையும் சொல்லி அதற்கு ஏற்ற கழுவாய் பிராயச்சித்தம் ஏற்று மகாவிரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இதிலே கூறுகிறார். 149வது குறட்பாவில் சல்லேகனையின் போது கசிவு கலக்கம் அகற்றி மனத்தை ஒசியாமல் வைக்க உவந்து. மன மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது. சல்லேகனை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நமக்கு உடம்பு இந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு, நம்மளால தாங்க முடியாது போல இருக்க, இதை ஏத்துக்கிட்டதே தப்போ என்னமோ அப்படின்ற மாதிரியான எண்ணம், வருத்தமானது வரக்கூடாது, அச்சமானது வரக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பின்னாடி வரும்பொழுது சொல்லுவாங்க என்ன பயம்லாம் நமக்கு பின்னாடி வருகின்ற குறட்பாவளி சொல்கிறார். அது போன்ற வருத்தமோ அச்சமோ இல்லாத அந்த நிலையிலே மகிழ்ச்சியாக மனதை வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது? சோகம் பயம் வசாதம் கிளேதம் காலுஷ்யே மரதிமபி ஹித்வா சத்வோ சகமூர்த்திய சமன பிரசாத்தியம் ஸ்ருதைரம்ருதைஹி. மனதை பிரசன்னமாக மகிழ்வாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சோகம் பயம் போன்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சல்லேகனை விரதம் ஏற்ற பிறகு
வருத்தம், பயம், துன்பம், கலக்கம், ஆர்வம் ஆகியவை பற்றிய சிந்தனை இல்லாது தன் சக்திக்கு ஏற்றவாறு சல்லேகனையில் ஆர்வத்தோட இருக்க வேண்டும். ஆர்வத்தை விடுவது என்று சொன்னால் பிற பொருள்கள் மேல் இருக்கின்ற ஆர்வத்தை மேல குறிச்சிருக்காங்க. கீழே வரும்பொழுது ஆர்வத்தோடு சல்லேகனை ஏற்கணும்னா சல்லேகனையில ஆர்வம் இருக்கணும். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை முழுமையாக கடைபிடிப்பதற்கான மனநிலையோடு இருக்கணும். ஏற்று சம்சார துன்பங்களில் இருந்து விடுபட ஆர்வம் கொண்டு அறம் கேட்பது, மன தூய்மையுடன் பரமாத்மாவை தியானம் செய்வது ஆகிய தர்ம காரியங்களையே சிந்திக்க வேண்டும். அதுக்கு 12 சிந்தனைகளிலே ஈடுபட நிலையாமை முதலிய 12 சிந்தனைகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 12 சிந்தனைகளிலே ஈடுபடுவது இந்த விவகார வழியாக நம்ம அறம் கேட்பது, மனதை தூய்மையாக வைப்பது என்றெல்லாம் சொன்னால் அதை எப்படி செய்வது என்ற கேள்வி வரும். அதற்குத்தான் இங்க 12 சிந்தனைகளிலே ஈடுபட்டோமையானால் அந்த நிலை தெரிய வரும் என்பதனை இங்கே கூறுவதை பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த பதிவினை இதனுடைய தொடர்ச்சியினை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இதுவரை பொறுமையாக இந்த பதிவினை பார்ப்பதற்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தொடர்ந்து இந்த அருங்கலை செப்பினை நிறைவேற்றுவோம். அதைத் தொடர்ந்து தத்துவ சூத்திரத்தில் முதல் அத்தியாயம் மட்டும் பார்த்திருக்கோம். 2வது அத்தியாயம் முதல் இதனை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவினை செய்துள்ளேன். அனைவருக்கும் சமயக் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா. வணக்கம்.